இயேசுவை இறைமகனாக பார்க்கவில்லை, ஒரு தச்சன் மகனாகவே பார்த்தார்கள். இயேசு உலகமெங்கும் அற்புதம் செய்தாலும் சொந்த ஊர்க்காரங்க புறக்கணித்தாங்க. அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. எல்லாரும் வியப்படைந்தார்கள். ஒன்று தெரியும், ஒரு வியப்படைவது என்பது 2 இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்மளை. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ ஒரு மனிதரை குறித்தோ நாம் வியப்படைகிறோம் என்றால் 2 இடத்துல கொண்டு போய் சேர்க்குமா. ஒன்று, அவர்கள் மேல் மரியாதை வரும், கூடுதலாக வியப்பும் மரியாதையில் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லது அடுத்தவங்களை இளக்காரமாக பார்க்க வைக்கும். இன்றைக்கி அதுதான் நடக்குது. இயேசு கிறிஸ்துவை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அலட்சியமாகவும் நம்பிக்கையின்மையிலும் பார்க்கிறார்கள், இளக்காரமாக பார்க்கிறார்கள், தச்சன் மகளாக பார்க்கிறார்கள். ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு. பழக்கத்தினால் வரும் அலட்சியம் என்பது இதுதான். அருகாமையில் இருக்கிறவர்களுடைய திறன், வளர்ச்சி, அவர்களுடைய மேன்மை, உயர்வு, இதை அங்கீகரிப்பதற்கு நாம் முன் வருவதில்லை. உடனே என்ன சொல்லிடுவோம் தெரியுமா? எனக்கு அந்த சின்ன பையன் அப்போலாம் தெரியுமே, ரொம்ப சின்ன பையன், அப்போ நல்லா தெரியும், இவங்க கூடலாம் என் கூடலாம் இருந்தவன் தானே, அப்போ சின்னவன் தானே. அதோடு இல்லை, நான் படித்த ஸ்கூலில் அவனா ரொம்ப எனக்கு ரொம்ப ஜூனியர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இயேசுவை இறைமகனாக அவர்கள் யாரும் பார்க்கல, சாதாரண தச்சன் மகனாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு நடுவில் ஒரு பாறை கிடந்தது. அந்த பாறை கிடக்குது, எல்லோரும் போய் ஏறி விளாட்றாங்க, குப்பை கொட்டுறவங்களாம் கொட்டுறாங்க, விலங்குகளெல்லாம் ஏறி பார்த்து அசிங்கம் பண்ணிட்டு கிடந்தது. ஒரு பாறை அப்படியே கிடந்தது. எல்லோரும் பார்த்துட்டு இது ஒன்றுக்கு உதவாத பாறை சும்மா கிடக்குது அப்படின்னு கிடந்தாங்க. அந்த பகுதியாக ஒரு சிற்பி வரார். சிற்பி அந்த பாறையை பார்க்குறார். பார்த்த உடனே அந்த சிற்பி அந்த இடத்தெல்லாம் அந்த கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி, பாறையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் உளியும் சுத்தியும் எடுத்து வச்சுட்டு வேலை ஆரம்பிக்கிறார். கடினமான உழைப்பு. பார்க்குறாங்க பார்த்தியா, வர்றவங்க போகிறவங்களாம், இந்த கல்லை ஏன் இவர் இவ்வளோ உழைப்பை போட்டு வீணாக்குறார், வேஸ்ட்டு, இவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது போட்டிருக்கு, இதில் என்ன இருக்குது, நம்மெல்லாம் அந்த இடத்த போய் குப்பையாக்கிட்டு கிடந்த இடமாச்சே அப்படின்னு நினச்சி அவங்க பேசிட்டு போகிறாங்க. இவர் உட்கார்ந்து உழைக்கிறார். அவருடைய உழைப்பு கடைசியாக அந்த பாறையிலிருந்து ஒரு சிங்கம் வந்து நிற்கிறது. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே தான் அவங்க எல்லாருக்குமே புரியுது, ஆகா இவ்வளவு பெரிய ஒரு காரியம் இதில் இருந்திருக்கிறது என்று சொல்லி. அதான் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொந்த வீட்டு கோழி தோல் மூட்டை தான் போடுமாமே. அதோடு இல்லை, அதையே கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க, சொந்த வீட்டு கோழி அவசரத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நெருக்கமானவர்களிடம் இருக்கிற அந்த திறமையை நாம் பார்ப்பதில்லை, அந்த மகத்துவத்தை பார்க்கறதில்லை. அதுக்கு பதிலாக அதை அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு இளக்காரமாக பார்க்கறது, அலட்சியமாக பார்க்கறது, நம்பிக்கையின்மையோடு பார்க்கறது, இது எல்லாமே நம்மை வாழ்வில் வெற்றி அடைய பயன்படாத ஒன்று. வியப்பு ஒன்று நம்மை மரியாதைக்கும் மேன்மைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். எதையும் இளக்காரமாக பார்க்கக்கூடாது, யாரையும் அலட்சியமாக பார்க்கக்கூடாது, அலட்சியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது.